ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்ஜி ஃபெதர்ஸ்ராம் திருநெல்வேலியிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்னது அப்படின்னா, இப்போ சில காலமாகவே நிறைய பேர் இந்த பறவைகள் வளர்ப்பில் வந்து நிறைய ஃப்ராட் அலர்ட் வந்து நிறைய வருது. நம்மளும் அதை சந்திச்சுட்டு வரோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பறவைகளே அவங்ககிட்ட இருக்காது, ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு தோரணையை காமிச்சு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து மக்களே, நல்லவர்களை நம்புங்க, வல்லவர்களை நம்புங்க. இந்த மாதிரி போலியான முகங்களில் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு காசும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண காசு. அதனால் தயவுசெய்து போலி முகங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெரிய பறவைகள் வாங்க போகிறீங்க, பெரிய பணம் கொடுத்து பறவைகள் வாங்க போகிறீங்கன்னா 500 1000 டிரான்ஸ்போர்ட்டை பார்க்காதீங்க. நேராக போய் வாங்குறது மிகுந்த உத்தமம். அதுதான் நல்லதும், உங்களுக்கும் நல்லது, உங்கள் பணத்துக்கும் சேஃப்டி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பறவையை வாங்கலாம். நிறைய பேர்கிட்ட பறவைகள் கையிலே வைக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் வீடியோ போட்டு போஸ்ட்டை போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க, ஏமாந்துடுறாங்க, மக்களும் ஏமாந்துடுறாங்க. அதனால் உஷாராக இருங்க, யார்கிட்ட பறவைகள் இருக்குது என்ன ஏதுன்னு. சிலவன் வந்து வீடியோ காலில் வந்து பறவையை காமிப்பான், பணத்தை வாங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஸ்கேமும் நடக்குது. அது மாதிரி இந்த கிருஷ்ணகிரி, பெங்களூரு, ஓசூர் இந்த சரௌண்டிங்கில் ஒரு மிகப்பெரிய போலி முகம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அவன் என்ன பண்ணான்னா, ஒரு QR கோடு ஸ்கேனரை அனுப்பி விட்டுட்டு உங்கள்கிட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிடுறாப்புல. அதனால் தயவுசெய்து உஷாராக இருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக பறவைகள் யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட கஸ்டமரை அனுப்பிவிட்டு பறவைகளை நேராக பார்க்க வச்சுட்டு, அவர் வந்து நாங்கள் இப்போ 50,000 சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து 25,000 ஆஃபர் பண்ணி அந்த பறவைகளுடைய பணத்தை வந்து டேரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு பிளாக் பண்ணிவிட்டு போயிடுறாரு. வாடிக்கையாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பேர் சங்கடப்பட்டுட்டு போகிறாங்க. என்னங்க, அவங்க 25,000 சொன்னாங்க, நீங்கள் 50,000 சொல்கிறீங்க, அவர் சொன்னாருன்னு சொல்லி அவர் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டோம், நீங்கள் இப்போ அவர் ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிறீங்க, அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது. அந்த மாதிரி நிறைய போலி முகங்கள் வருது. நீங்கள் நேராக வந்து பறவையை பார்க்குறீங்களா, யாருக்கிட்ட பறவை இருக்கோ அவங்கள்ட்ட டேரெக்டாக பணத்தை போடுங்க. அந்த கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் சரௌண்டிங்கில் ஒரு போலி முகத்திரை உள்ள ஒரு ஆள் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கான். கூடிய விரைவில் அவன் வந்து காவல்துறை வசம் வந்து ஒப்படைக்கப்படும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ அந்த பறவைகள் ஃபீல்டில் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு நிறைய பேர் இருக்காங்க. யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்க பணத்தை வச்சு எத்தனை நாள் தான் உயிர் வாழ முடியாதுல்ல. ஏன்னா சொந்த உழைப்பு தான் ஊதியத்தை கொடுக்குமே தவிர உழைப்பு தான் மூலதனம். ஏன்னா இங்கே நிறைய பேர் உழைப்பை போடாமல், நிறைய பேர் வந்து உடல் உழைப்பே கொடுக்காம, குருவியும் வாங்காமல், பணம் கொடுத்து பொருள் வாங்காமல் வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்காங்க. மக்கள் உஷாராக இருங்க, யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு, வல்லவர் நல்லவர்கிட்ட தெரிஞ்சு வாங்குங்க. கூட 500 சொல்கிறாங்க, 1000 சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பொருள் இருக்காதோ, அவங்ககிட்ட எப்படி நம்ம 500 கூடுதலாக கொடுத்து வாங்குறது அப்படின்னா, உங்களுக்கு பொருள் சேஃப்டியாக வேணும் அப்படின்னா நல்லவர்கள்ட்ட பேடு வாங்குங்க, தெரியாதவங்ககிட்ட பேடு வாங்காதீங்க. தயவுசெய்து இந்த மெசேஜை நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பல மக்களுக்கு, பலதரப்பட்ட மக்களுக்கு போய் சேரும். நிறைய ஏமாறாமல் இருப்பாங்க, யாருமே ஏமாறாமல் இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து நான் சொல்கிற இந்த நல்ல விஷயத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லா மக்களுமே விழிப்புணர்வோடு இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு காசும் உங்களுடைய சம்பாத்தியம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, அது வீண் போகக்கூடாது. நீங்கள் ஆசைப்பட்டு குழந்தைங்களுக்காக ஒரு குருவி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி பணத்தை அனுப்பிவிடுவீங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுனா மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாங்க. தவறுதலாக பயன்படுத்தி அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நேரில் சென்று பறவையை வாங்க வந்து இந்த எம்ஜி ஃபெதர்ஸ்ராம் உங்களுக்கு வந்து அறிவுறுத்துகிறேன். அதர் ஸ்டேட்டு, தமிழ்நாடு விட்டுட்டு அதர் ஸ்டேட்டில் வந்து பறவைகள் வந்து சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாறாதீங்க. தமிழ்நாட்டில் தான் பறவைகள் வளர்ப்பவர்கள் அதிகமாக இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் இருந்து தான் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குதுன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒன்லி வீடியோ போட்டு தான் ஏமாத்துறாங்க. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கவங்கள நம்புங்க, அதுவும் நல்லவர்கள் நம்புங்க. இங்கேயும் சில போலி முகங்கள் இருக்குது, நம்பி ஏமாந்து பணத்தை போட்டுறாதீங்க. 500 1000 முடிந்த வரைக்கும் நேரில் போய் வாங்குங்க. அதுதான் இந்த எம்ஜி ஃபெதர்ஸ்ராம் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல காரியம். என்கிட்ட நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் நேரில் வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட பொருள் இருக்கும், நேரில் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போங்க. நான் என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், நம்ம நல்லவர் தான் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க முடியாது. மக்கள் கொடுக்கணும். மக்கள் சான்றிதழ் தான் என்றைக்குமே ஜெயிக்கும். அதனால் தயவு செய்து நேரில் போய் வாங்குறத கடைபிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டும் போயிடாதீங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குற அத்தனை பேருமே இந்த மெசேஜை வந்து மக்களுக்கு பரவ விடுங்க. அனைத்து இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் பேஜ், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.